Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்கள் எல்லாரையும் இந்த vlogல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நார்மலான கொஞ்சமாக சீஸ் வச்ச மாதிரி ஒரு பன் ரெசிபி தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு பீஸ் சாப்பிட்டாலே ரொம்ப ஃபுல்லாக இருக்குங்க, அப்படியான ஒரு ரெசிபி தான். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை சேரும். முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை எப்படி அழகாக சூப்பராக நல்ல ஃபினிஷிங்கோட நல்ல மாவெல்லாம் பொங்கி என்ன மாதிரி இதை செஞ்சு முடிக்கிறதுன்னு எல்லாமே புரியும். ஸோ வாங்க இன்க்ரீடியன்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஃபியூ வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கிறேன். கேப்சிகம் 3 கலரில் எடுத்திருக்கிறேன், 2 முட்டை, கொஞ்சமாக ஒனியன் கரி லீவ்ஸ், அப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட்டு வேணும் எங்களுக்கு, 2 முட்டையோட க்ரீன் சில்லி கொஞ்சம் வேணும், ஒரு 100 கிராம் ஒரு 150 கிராம் மாதிரி சிக்கன் பிரஸ்ட் தேவைப்படும். குக்கிங் க்ரீம், எனி குக்கிங் க்ரீம் எடுத்துக்குங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா மொசரெல்லா சீஸ் கொஞ்சம் எடுத்துக்குங்க, கொஞ்சம் சோயா சாஸ், அதோடைய கொஞ்சம் எங்களுக்கு கெச்சப்பும் தேவைப்படும். இது எல்லாமே எங்களுக்கு ஸ்டஃபிங்காக தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 200 கிராம் அளவு மாவும், எங்களுக்கு 4 கிராம் ஈஸ்ட்டும், 20 கிராம் அளவு சுகரும், ஒரு 30 கிராம் அளவு பட்டரும், 80 ml பாலும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ப்ரொசஸாக பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் உங்களோட முட்டையை உடச்சி போட்டு அதுலேயே ஈஸ்ட்டையும் போட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸ்ட் நல்லா ரெடியாகி செட் ஆகி வரும். ஒரு மிக்சர் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணணும். அது வரைக்கும் கட்டிகள் இல்லாமல் உங்களோட ஈஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுடுங்க. எனி ஈஸ்ட்டு ஓகே தான், கடைகள்லாம் நல்ல ஈஸ்ட்டுன்னு கேட்டுடுங்க. அப்போ தான் உங்களோட மாவு நல்லா பொங்கி வரும். ஸோ சில ஈஸ்ட்டுங்க பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வராது. அதனால் மாவு நல்லா பொங்கி வரணும் அப்படின்னா நல்ல ஈஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஸோ ட்ரைட் ஈஸ்ட்டு அப்படின்னு இருக்குது, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு அப்படின்னு இருக்குது. நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, அது ரொம்பவுமே நல்லா இருக்கும். ட்ரைட் ஈஸ்ட்டுமே ஓகே தான், உங்களுக்கு எது கிடைக்கிறங்க பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களோட மாவு அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு தடவை பாலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பால் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சூடாக்கிக்கோங்க. பாலை சூடாக்கி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கையால் பிசையும் போது அந்த மாவு ஒரு ஸ்டிக்கி தன்மையாக இருக்கும், ஒட்டி பிடிக்கும். பால் போதா மாவு போதாத மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் மாவை எடுக்கணும். ஸோ அது வரைக்கும் மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்ல பிசுபிசுப்பு தன்மையோடையே கொஞ்சம் நேரம் பவுலில் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. உங்களுக்கு நல்லா கையால் பிசையும் போதே தெரியும், யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் அதே பவுல்லையே செஞ்சுக்கலாம். உங்களோட 30 கிராம் பட்டரை போட்டு நல்லா நீட் பண்ணிக்குங்க மாவை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாவை நீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லா பொங்கி வருங்க. ஸோ நல்ல மாவை நீட் பண்ணிக்குங்க. நீங்கள் நல்லா நீட் பண்ணி எடுத்து நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் பிசைஞ்ச பவுல்லையே போட்டு மாவை ஃபுல்லாக ஒரு லெஸ்கவாலையோ இல்லை ஒரு புடவையிலையோ கவர் பண்ணி வச்சுடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதுலேயே நீங்கள் உங்களோட சிக்கனை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணினா போதும். கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாகவே ஆயில் போட்டுக்குங்க, அப்போ தான் நல்ல ஜூஸியாக டேஸ்டியாக இந்த டிக்கா வரும். ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக கொஞ்சமாக அப்படி ஃப்ரை ஆகினதுமே உங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட க்ரீன் சில்லி, உங்களோட கரி லீவ்ஸ், ஆனியன், மற்றபடி உங்களோட கேப்சிகம் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் சேர்த்துக்குங்க. நான் 3 டீஸ்பூன் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும், அது கூடவே கொஞ்சமாக கியூமின் பவுடர், சீரக பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமும் உப்பும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுட்டேன். அது நல்லா வதங்கிட்டு வந்த பட்சத்தில் நீங்கள் அது கூடவே எங்களோட சோயா சோஸையும் கொஞ்சமாக கெச்சப்பும் சேர்த்துக்குங்க. சோயா சாஸ் பார்த்திங்கன்னா பார்த்து சேர்த்துக்குங்க. அது ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கசப்பு தன்மையும் புளித்தன்மையும் கூடவே ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அது அவங்களுக்கு அளவான டேஸ்ட்டை கொடுக்கும். அது கூடவே கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா
கடைசியாக ஃபைனல் டச்சப்பாக நீங்கள் உங்களோட குக்கிங் க்ரீமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனி க்ரீம் எந்த பிராண்டு தான் அப்படின்னு இல்லை, எனி க்ரீம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக உங்களோட மொசரல்லா சீஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் கொஞ்சமாக ஃப்ளேம் அதிகமாக வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போக அது அப்படியே டிக்காகி அது கொஞ்சம் திக்காக வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கிட்டேன், எல்லோ கலர் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக கலருக்காக. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதில் வர கலரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து நான் வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களோட மாவு நல்லா புஃபுண்டு ரெடியாகி வந்துடுச்சு. அதை 2 பீஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களோட மாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக 2ஆக பிரிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு 2 பன்னீஸ் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ப்ராசஸை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஒரு பகுதியை மட்டும் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு கீழே மொசரல்லா சீஸை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களோட ஸ்டஃபிங்கை வச்சு ஸ்டஃபிங்க்கு மேலே மறுபடியும் நீங்கள் மொசரல்லா சீஸ் வைங்க. அப்போ தான் அது கொஞ்சம் சீஸி டேஸ்ட்டில் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே 2 பகுதியையும் மூடி அதை ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரியே உங்களோட 2 பன்னையுமே செஞ்சு ஃபுல்லாக நீங்கள் ஒரு பேனில் வச்சிடுங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதையுமே கவர் பண்ணி இன்னும் ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான், 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பன் நல்லா புஃப்னு பொங்கி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கத்தியாலேயோ இல்லை பிளேடாலேயோ இந்த மாதிரி ஒரு லைனாக போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறமா நான் இப்போ எக் வாஷ் தான் பண்ணுறேன். ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மில்க் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலால் எக் வாஷ் பண்ணி விட்டுடுங்க. இதை பார்த்தீங்கன்னா 180 ஃபேரன்ஹைட்டில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சீஸி எல்லாம் வெளியே வந்து அப்படி சூப்பராக இருக்குதுங்க. ஸ்மெல்லுமே அந்த மாதிரி இருக்குது, பார்க்கவும் டேஸ்டியாக இருக்குது, டேஸ்ட்டுமே அடித்து கொள்றதுக்கு ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. இந்த பீஸ் ஒரு 2 பீஸ் ஒரு ஆளுக்கு போதும், வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும், அப்படி ஒரு ஹெவியான ஐட்டம். ஸோ நீங்களும் டெஃபினட்டாக இதை வீட்டில் செஞ்சு அசத்துங்க. நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிக்கன் டிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஐட்டங்க. இதை நீங்கள் பன்னில் வச்சு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொஞ்சம் லேட்டாகி சாப்பிட்றீங்க அப்படின்னா லேட்டாக சாப்பிடும்போது ஒரு பேன்லேயோ தவாலேயோ வச்சு கொஞ்சம் சூடாக்கிட்டீங்க அப்படின்னா மொசரல்லா சீஸ் மறுபடியும் கொஞ்சமாக மெல்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் இன்னும் ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.